புருஷன் எதனா பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன் புருஷனா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இப்போ கூட வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் எங்களோட ரூம்ல தங்கி ஒன்னா இருக்கான் அப்படின்னு சொல்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு வந்து ஜிம்மர், நம்ம ஹீரோயினோட பேரு வந்து நான்சி. எனக்கு காண்டம் தீர்ந்துருச்சு, உடனே போய் காண்டம் வாங்கிட்டு வா. ஆமா, உனக்கு என்ன காசு தானே தேவை, இதை வாங்கிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்துட்டு ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போட்ட பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஷெர்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்மர் இருக்கான் இல்லையா, அவனோட லேட்டஸ்ட் லவ்வர் தான். ஆனா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம காண்டாயிரா. இவ்வளவு நாள் ஏதோ பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து பரவாயில்ல, ஆனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே இன்னைக்கு கூட்டிட்டு வந்து ஏன் ரூம்ல இருக்க ஒன்னா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா. உன்னை நான் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா காதலிச்சதுக்கு எனக்கு நீ என்ன பரிசு கொடுத்துருக்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல இருக்க கீரலை காட்டுறான். இப்ப வரைக்கும் நீ பண்ண தப்பு உனக்கு புரியல, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கான கரெக்டான ரீசனும் நீ சொல்லலையே அப்படின்னும் போது, நான் சொன்னதுதான் உண்மை, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நீ பிச்சைக்காரனா இருந்த, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உனக்கு பணம் தானே முக்கியம், பணத்துக்காக நீ என்ன வேணா செய்வ இல்லையா, இதா பணத்தை வச்சுக்கோ, நீ போயிட்டு காண்டம்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை எவ்வளவு இவனால டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்றா. இத்தை வாங்கிட்டு வா அத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிக்கிட்டே இருக்கான், காசு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதா காசு அதுதானே உனக்கு தேவை, இதா இதையே வச்சுட்டு குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்றான்.